வந்து இப்போ சிலபஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த யூனிட் 8 அப்படின்றத வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூனிட் 8ன்றத யூனிட் 6ஆ வச்சிருக்காங்க. எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு அப்டேட் பண்ணுவாங்கல்ல, மேல இருக்க அந்த ஐகான் வந்துட்டு கீழே வச்சுட்டு இதுதான் வந்துட்டு அப்டேட் அப்படின்ற மாதிரி யூனிட் 6 வந்துட்டு யூனிட் 8 வந்து யூனிட் 6ல வச்சு இதுதான் யூனிட் 8க்கான சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு டாபிக் எதுவுமே வந்து சேஞ்சே ஆகல. ஸோ எப்பவும் போல யூனிட் 8 வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க படிச்சுதான் ஆகணும். சரியா? அதே மாதிரி இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்துட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்க்கு மேம் பண்ணியிருக்காங்க, மேக்ஸுக்கு வந்துட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேணாம். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதனால லேட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஆனுவல் பிளானருமே வந்துட்டு அடுத்த வருஷம் இந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறமாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சொசைட்டில வந்து தமிழக வரலாறு மரபும் பண்பாடும் அந்த டாபிக்ல இருக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு இது வந்து விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்கள்னு ஒரு டாபிக் இருக்காது, ஹிஸ்டரி மேம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வந்து மேம் கிட்ட சொல்லி நான் எடுக்க சொல்றேன். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழக தொல்லியல் அகழாய்வு இடங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழக தொல்லியல் அகழாய்வுகள். ஃபர்ஸ்ட் இந்த தொல்லியல்னா என்ன, எதுக்காக அகழாய்வுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துல மனுஷங்கள் வந்து அவங்களோட விட்டுட்டு போன ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்றதுதான் வந்துட்டு தொல்லியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன். சோ தொல்லியல் அப்படின்னா அவங்க விட்டுட்டு போன எச்சங்கள் சொல்லுவாங்க. அதான் ஆதாரங்கள் வந்து எச்சங்களை வந்து என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னா தொல்லியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு என்ன, ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கியாலஜி அப்படின்றது வந்துட்டு ஒரு கிரேக்க சொல். சரியா? ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க சொல். இதோட பொருள் என்ன? ஆர்கியாஸ், அதாவது கிரேக்க சொல்ல வந்துட்டு ஆர்கியாலஜின்னு வராது, ஆர்கியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்காஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். சரியா? பழமை. பாருங்க, ஆர்காய்ஸ் அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லோகோஸ், இந்த ஆர்கியாலஜில இருக்க லோகோஸ் வந்துட்டு அறிவியல் அப்படின்னு அர்த்தம். சோ ஆர்கியாலஜி அப்படின்றது எந்த சொல் அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து கிரேக்க சொல். சரியா? சோ ஆர்காய்ஸ் அப்படின்னா பழமை அப்படின்றது பொருள். ஓகேவா? இப்போ அந்த காலத்துல வந்துட்டு அவங்களோட எப்படி வந்து வளர்ச்சி இல்லாம இருந்துட்டு படிப்படியா அந்த பரிணாமங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படிப்படியா அவங்களோட பரிணாமங்கள் வளர்ந்து இப்ப இருக்கிற நம்மளோட அறிவியலோட அறிவுக்கும் அது மாதிரிலாம் வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்தின பொருட்களை இவங்க வெளிக்கொண்டு வர்றதுனால மட்டுமே வந்துட்டு இப்ப இருக்கிற அறிவியல் சமூகம் வந்துட்டு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோ அதான் அந்த காலத்துல கடந்து வந்த பாதை எல்லாமே வச்சுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளால எவ்வளவு எவால்வ் ஆக முடியுமோ ஆகியிருக்கும். சரி, ஓகே. இந்த இதுல இப்போ இந்த இதுல வந்துட்டு இந்திய மற்றும் தமிழக தொல்லியல் துறைனா என்ன, அவங்களுக்கு கீழே இருக்க வேலைகள்லாம் என்ன, இப்போ தொல்லியல் துறைனா என்னென்ன வேலைகள்லாம் வந்து அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரு, இதெல்லாம் தான் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, இப்போ தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. சரியா? தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எடுத்ததுமே வந்து அழகன் குளம், அரிக்கைமேடு, கொடுமணல் எல்லாமே வரும். இதுல நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இப்போ அரிக்கைமேடு எடுத்துக்கோங்களேன். அரிக்கைமேடு படிக்கிறீங்க, அந்த அரிக்கைமேடுல இது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அது ஒண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க நடந்த எந்தெந்த வருஷத்துல இங்க ஆய்வுகள் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா முதல்ல இங்க யார் ஆய்வு நடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இந்த ஆர்டர்ல தான் இந்த நோட்ஸுமே இருக்கும். சரியா? முதல்ல யார் ஃபர்ஸ்ட் தொல்லியல் அதாவது அரிக்கைமேடு அப்படின்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, அதுல எத்தனை ஆண்டுகள் வந்து ஆய்வுகள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆய்வுகள்ல இருந்து ஸ்பெஷலா இப்போ அரிக்கைமேடுல இருந்து ஸ்பெஷலா என்ன திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன ஆண்டுகள்ல அது கண்டுபிடிச்சாங்க. சரியா? இதுதான் நம்ம பார்க்கவே போறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழக தொல்லியல் துறை வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1961ல ஆரம்பிச்சாங்க. எங்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை. சரியா? சென்னையில தான் வந்துட்டு முதல்ல தமிழக தொல்லியல் துறை அப்படின்னு ஒண்ணு வந்து தொடங்கி இருப்பாங்க.
இதுல வந்துட்டு இப்போ சரி இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா பாருங்க, கல்வெட்டு பிரிவு, கல்வெட்டு அதான் மொத்தத்தையும் என்ன பண்ணுவாங்க, அகழ்வாராய்ச்சினா என்ன, ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ரேடார் கருவியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இங்க வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து தங்கி இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சது அப்படின்னா அங்க போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிலங்களை வந்து அகழ்ந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நடத்துவாங்க. சரியா? கல்வெட்டு பிரிவு, கல்வெட்டு பயிற்சி நிறுவனம், நூலகம், நிழற்பட பிரிவு, அச்சு பிரிவு, கீழ்திசை சுவடிகள் நூலகம், ஓலை சுவடிகள் ஆய்வு மையம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து என்னது, இந்த தமிழக தொல்லியல் துறை. சரியா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுதான் வந்துட்டு தமிழக தொல்லியல் துறையோட வேலை. அது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1961 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. சரியா? சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கீழடி மதுரை கீழடியில வந்துட்டு ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தினாங்க இல்லையா, அப்போ என்ன செஞ்சாங்க, அங்க கிடைச்ச பொருள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துலயே வந்து பொருட்காட்சிக்கு வச்சாங்க. அதுக்கு பேர் தான் அகழ் வைப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகழ் வைப்பகங்கள் அப்படின்னா அங்க கிடைச்ச பொருளை அந்த இடத்துலயே பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கிறது தான் வந்து அகழ் வைப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னென்ன கருவியெல்லாம் யூஸ் பண்ணி அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா, தரை ஊடுருவல் தொலை உணர்வி, தரை ஊடுருவல் தரை ஊடுருவல் தொலை உணர்வி மதிப்பாய்வு, கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார். ஓகேவா? சோ ரேடார் வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்துட்டு முன்னோர்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அப்புறமா தான் அங்க வந்துட்டு அகழ்ந்து எடுக்கிற ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கருவி காந்த அளவி மதிப்பாய்வு, மேக்னட்டோமீட்டர் சர்வே. சரியா? மேக்னட்டோமீட்டர் சர்வே. ஆளில்லா வான்வழி வாகன மதிப்பாய்வு, இதுவுமே வந்துட்டு என்னது, கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவிகள். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் சர்வே. சரியா? அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் சர்வே. இதுல வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த கருவியை வச்சு அகழ்வாராய்ச்சி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. தொல்லியல்ல இந்த நிறுவனங்கள், இந்த 3 நிறுவனங்களும் வந்துட்டு ஈடுபட்டு ஒரு, அதாவது எப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப பாருங்க, இந்திய புவிகாந்தவியல் நிறுவனம் மும்பைல இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்துட்டு நாங்க இது ரேடார் வச்சு நாங்க பார்த்தோம், இந்த மாதிரி இங்க முன்னோர்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கும்னு தோணுது, சரி ஓகே நாங்க வந்து இங்க ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தொல்லியல் துறை கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க போயிட்டு அங்க ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்திய புவிகாந்தவியல் நிறுவனம் எங்க இருக்கு, மும்பைல இருக்கு. அதுக்கப்புறம் தொலை உணர்வு நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில. சரியா? தொலை உணர்வு துறை பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டடா போய் என்ன பண்ணுவாங்க, நாங்க இங்க வந்துட்டு ஆராய்ச்சி நடத்தலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கி அவங்க அங்க அகழ்வாராய்ச்சி செய்வாங்க. சரியா? ஓகே. இந்திய தொல்லியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற கேள்வி நிறைய டைம் வந்திருக்கு இல்லையா. இந்திய தொல்லியலின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்காம். சரியா? இவர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா ஹரப்பன் ஆதாரங்கள் நிறைய வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஹரப்பன் சீல் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆயிரத்தி எட்நூத்தி 53 ஹரப்பாக்கான ஆதாரங்களை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். அதனாலதான் இவரு இந்திய தொல்லியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது யார் பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட். இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பேலியோலித்திக், அதாவது டூல்ஸ் இன் பல்லாவரத்துல வந்து என்ன பண்ணுவாரு, நிறைய ஆதாரங்கள் வந்து கண்டுபிடிப்பாரு. சரியா? யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்புட்.
பல்லாவரத்துல கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? இந்திய தொல்லியலின் தந்தை அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் எதனால இப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா ஹரப்பன் அப்படின்ற ஒரு இது இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய 1853 கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ராபர்ட் ப்ரூஸ் பூட் வந்து பல்லாவரத்துல கற்கால கருவிகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1863. சரியா? 1863 இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கர்சன் பிரபு வந்து எதுக்காக அப்படின்னா இவர் வந்துட்டு எப்பனா 1905 வந்துட்டு இவர் வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு அந்த அதான் பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாரு. அதுக்கு வந்து இவர் தான் வந்து மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம இவரு நிறைய இந்தியன் ரயில்வேஸை இன்ட்ரோ பண்றது, இந்தியன் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்ற ஒரு அமைப்பையே முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டா கர்சன் பிரபு. அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவர் மூலயமா தான் வந்து நடந்திருக்கும். சரி, அதனால இவரு தொல்லியல் துறையிலுமே வந்துட்டு இவர் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றி இருக்கிறதுனால கர்சன் பிரபு. அடுத்து சார் ஜான் மார்ஷல் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் தலைமை இயக்குனர் இவர் தான். அதாவது ஆய்வகத்தின் தொல்லியல் ஆய்வகத்தினோட முதல் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா இவர் தான். சரியா? எங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட தொல்லியல் ஆய்வகத்தின் முதல் தலைமை இயக்குனர் வந்து இவர். எந்த ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னா 1902 இருந்து 1928 வரைக்கும் இருந்திருப்பாரு. சரியா? அது இவர் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ போன்ற தொல்லியல் களங்களை வந்துட்டு அகழ்வாய்வுகள் மூலயமா வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்ததுனால இங்க இவரை பத்தி நம்ம படிக்கிறோம். சரியா? சார் ஜான் மார்ஷல் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்தவர், அதனால நம்ம இங்க படிக்கிறோம். ஓகேவா? சார் மார்டிமர் வீலர். ஓகேவா? சார் மார்டிமர் நிறைய பேர் பங்காற்றிருக்காங்க, ஆனா முக்கியமான மட்டும்தான் வந்து நம்ம படிக்கிறோம். சரியா? இவர் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வகத்தோட 8வது தலைமை இயக்குனர். சரியா? 8வது தலைமை இயக்குனர். அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு இந்த அகழ்வாராய்ச்சி பத்தின 24 நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு. சரியா? இந்திய தொல்லியலின் முன்னோடிகள் வந்து பாத்துட்டு இருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்திய தொல்லியலின் தந்தை யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா? இவர் ஹரப்பா ஆதாரங்களை 1853 வெளிக்கொண்டு வந்ததுனால இவர் வந்து ஃபேமஸ். அதனால இந்திய தொல்லியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட் ப்ரூஸ் புட் வந்து கற்கால கருவிகள் பல்லாவரத்துல, சென்னையில இருக்க பல்லாவரத்துல கண்டுபிடிச்சிருப்பாரு 1863. கர்சன் பிரபு வந்து இந்தியன் ரயில்வேஸ் அதே மாதிரி தொல்லியல் துறைக்கு நிறைய பங்கும் ஆற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் சார் ஜான் மார்ஷல் வந்துட்டு 1902 இருந்து 1928 வரைக்கும் இந்திய தொல்லியல் அகழ்வாராய்ச்சியோட தலைமை இயக்குனரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சார் மார்டிமர் வீலர் 8வது இந்திய தொல்லியல் அகழ்வாராய்ச்சியின் தலைமை இயக்குனரா பதவி வகிச்சிருக்காரு. சரியா? அடுத்தது தமிழக தொல்லியல் துறையின் வளர்ச்சிக்கு சிறப்பு சேர்த்த நிறுவனங்கள். ஓகேவா? சோ தொல்லியல் துறைக்கு வந்துட்டு நான் சொன்னேன்ல, நிறைய வந்து இன்ட்ரெஸ்டடா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்ரூவல் ப்ராப்பரா ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ரூவல் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோம், ஏதோ முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தகுந்த ஆதாரங்களோடு தான் போயிட்டு அவங்க அணுகுவாங்க. அப்படி போயிட்டு அவங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சு நம்ம தமிழக தொல்லியல் துறைக்கு வளர்ச்சி சேர்த்த நிறுவனங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். மத்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சர்மா பாரம்பரிய கல்வி மையம். சரியா? பாருங்க நிறைய இருக்கு. கேரளா பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திர சேகேந்திர சரஸ்வதி விஸ்மகா நிகர்நிலை பல்கலைக்கழகம்,
இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி செய்யும் போது 40க்கும் மேற்பட்ட இடத்துல வந்துட்டு இவங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்க முக்கியமான இடங்கள் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அவற்றுக்கு மிக முக்கியமானது பாருங்க: அரிக்கமேடு, அழகன்குளம், ஆதிச்சநல்லூர், கீழடி, கொடுமணல், பொற்கை, தொண்டி, பல்லாவரம், பூம்புகார், பொருந்தல். ஓகேவா? வேலூர், பையம்பள்ளி ஆகியவை அவற்றை பற்றிய சரி, ஓகே. இது எல்லாமே 40 இடங்கள் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரிக்கமேடு. அரிக்கமேடு அப்படின்றது வந்து எந்த மாநிலம் அப்படின்னா புதுச்சேரி மாநிலம். சரியா? வட்டம்லாம் கேட்க மாட்டாங்க. அரிக்கமேடு அப்படின்னா புதுச்சேரி மாவட்டத்துல இருக்க ஒரு ஊரு. ஓகேவா? இது எந்த காலத்து சான்றுகளை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரலாற்று காலத்துக்கான சான்றுகள் தான் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்த கண்டுபிடிக்கப்பட்ட அரிக்கமேடுல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் இது. சரியா? பொருட்கள் தான் இது. சரியா? இப்போ பாருங்க, அரிக்கமேடுல வந்துட்டு யாரு அகழ்வாய்வு செஞ்சாங்க அப்படின்னா மார்டிமர் வீலர் 1945ல. சரியா? மேரி கசால், விமலா பெக்லி இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க அகழ்வாய்வு செஞ்சிருக்காங்க. ஆண்டோட கேட்பாங்க. 1945ல மார்டிமர் வீலர் அரிக்கமேடுல ஆய்வு செஞ்சிருப்பாரு. மேரி கசால் 1947ல இருந்து 50 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அங்கேயே தங்கி அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்காங்க. விமலா பெக்லியும் 1989ல இருந்து 1992 வரைக்கும் அங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சரியா? அடுத்து இந்த ஆய்வுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணவங்க 1937ல திரு தூய்பரை அப்படின்றவரு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மார்டிமர் வீலர், மேரி கசால், விமலா பெக்லி அதான் இவங்களோட சேர்ந்து இங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே. எந்தெந்த ஆண்டுல அரிக்கமேடு அப்படின்னு எடுத்துக்கோங்க. யார் யார் ஆய்வு செஞ்சிருக்காங்க, அரிக்கமேடு எந்த மாவட்டம், எந்தெந்த ஆண்டுகள்ல ஆய்வு செஞ்சிருக்காங்க, நான் உங்களுக்கு தனியாவே ஆண்டுகள் போட்டிருக்கேன் பாருங்க. 1937ல ஒரு சம்டைம்ஸ் வந்து அந்த ஆட் மேன் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல, அரிக்கமேடு சம்பந்தமான ஆண்டினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு இதுல இல்லாத ஒரு ஆண்டை வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க கரெக்டா வந்து அதை எடுக்கணும். சரியா? சோ 1937, 1945ல இருந்து 50 வரைக்கும், 1945, 1989ல இருந்து 1992 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அரிக்கமேடுல இந்தந்த ஆண்டுகள் ஆய்வுகள் நடந்திருக்கு. சரி, இந்த ஆய்வுகள் நடந்திருக்கு. இங்க என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? சரியா? ஓகே. பாருங்க, பொருட்கள் பாருங்க, நிறைய பொருள் இருக்கும். அதுல எது முக்கியமா கேட்பாங்க நான் சொல்றேன் பாருங்க. மட்கலன்கள், மணி வகைகள், அணிகலன்கள், கண்ணாடி பொருட்கள், நாணயங்கள், உரைகிணறு, சாயதொட்டி, விளையாட்டு பொருள், விளக்கு, சங்குவல் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். இதுல இது எல்லாமே வந்துட்டு யாரு, விமலா பெக்லின்னு பார்த்தோம்ல, அவங்க குழு கண்டறிஞ்சது. ஓகேவா? விளக்குகள், சங்கு வளையல்கள் இது எல்லாமே விமலா பெக்லியோட குழு கண்டுபிடிச்ச பொருட்கள். காதணி, வண்ணம் தீட்டும் குச்சிகள், மர சீப்பு, சுடுமண் பொம்மைகள் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? சுடுமண் பொம்மைகள், உரை கிணறுகள், இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிக்கமேடுல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்ல இது 2 முக்கியம். விலங்கு நீல கண்ணாடி, கோப்பை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்து, இதுவுமே தமிழ் பிராமி எழுத்து. ஓகேவா? பொறித்த பானை ஓடுகள், அதாவது தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடுகள். ஆம்போரா ஜாடி ரோமானி, அதாவது ஆம்போரா ஜாடி அப்படின்னா அந்த காலத்துல வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட ரோமானிய, இது வந்து கிரேக்க ஜாடின்னு சொல்லுவாங்க. அது எந்த வடிவுல இருக்கும்னா கப்பல் வடிவுல இருக்கும். எப்படின்னா பாக்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஹார்டின் ஷேப்ல போட்டு 2 கைப்பிடி பிடிச்ச மாதிரிதான் இருக்கு. ஆனா நமக்கு புக்ல கப்பல் வடிவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகேவா? ஒரு ரோமானிய குழந்தை பொம்மை, கிபி 1ஆம் நூற்றாண்டின் மட்பாண்ட துண்டு, வீரணாம்பட்டினத்தை சேர்ந்தது. சரியா? மட்பாண்ட துண்டு அதேதான். தாமிரத்தால் செய்யப்பட்ட கிளுகிழிப்பை, இதெல்லாமே நீங்க சும்மா ஒரு ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனா முக்கியமானது எதுன்னு கேட்டா உரைகிணறு, அதுக்கப்புறம் சுடுமண் பொம்மைகள், தமிழ் பிராமி எழுத்து பொறித்த மட்கலங்கள், பொறித்த பானை ஓடுகள்,
அதுக்கப்புறமா இந்த ஆம்போரா ஜாடின்னு சொல்லுவாங்க. சரி, ஆம்போரா ஜாடி இது எல்லாமே வந்துட்டு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரிக்கமேட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? பாருங்க, இந்த ஆய்வின் மூலம் என்ன வந்து தகவல் நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, பாருங்க, சோழர் கால மீனவ கிராமம் அங்க ஒண்ணு இருந்துச்சு. முக்கியமா வந்துட்டு இருக்கிற எல்லா ஆய்வுகள் நடந்ததுக்கு காரணமே வாணிபம் செய்யறதுக்கான காரணங்களா தான் இருந்திருக்கும். சரியா? சோழர் கால மீனவ கிராமம் அங்க இருந்துச்சு. அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ரோம் நகருக்கு வாணிபம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அரிக்கமேடு அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரோமானியம். சரியா? ரோமானியம், ரோம் நகரம், இது எல்லாமே அரிக்கமேடுல வரும். மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி ஓகே, மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அவங்க என்னென்னலாம் இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னு பாருங்க. மது, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆலிவ் எண்ணெய் போன்ற சேமித்து வைக்கும் ஆம்போரா ஜாடிகளை, ஓகேவா? ஆம்போரா ஜாடிகள் வந்து இதுக்குதான், எதுக்கு? மது, ஆலிவ் எண்ணெய் போன்ற பொருட்களை சேகரித்து வைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆம்போரா ஜாடிகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது எந்த வடிவம் முடியாது அப்படின்னு கேட்டா கப்பல் வடிவம் முடியாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹார்டின் ஷேப்ல தான் இருக்கும். சோ இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்யறதுக்காகவே அங்க ஒரு நல்ல வணிகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுக்காக தான். சரியா? ஓகே. இங்க கிடைத்த பொருட்கள்லாம் வந்துட்டு எந்த காலத்தை சேர்ந்து அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சரியா? இங்க கிடைத்த பொருட்கள்லாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகே, ஓவராலா ஒரு இது பாருங்க. அரிக்கமேடு வந்து ஒரு இது பாத்துடலாம். ஓகே, அரிக்கமேடு அப்படின்றது வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது? பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தது. அதை ஃபர்ஸ்ட் அகழாய்வு மேற்கொண்ட காலம் வந்துட்டு மார்டிமர் வீலன் 1945 வந்துட்டு மேற்கொண்டு இருப்பாரு. மேரி கசால், விமலா பெக்லி, இவங்க 3 பேருமே வந்து அரிக்கமேட்ல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் வந்துட்டு துய்பரே அப்படின்ற ஒருத்தவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அகழாய்வு நடைபெற்ற ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 1937, 45, 45ல இருந்து 50, 1945, 1989ல இருந்து 92 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. அதுல கிடைச்ச முக்கியமான பொருட்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மட்கலன்கள், உரைகிணறு, தமிழ பிராமி எழுத்து பொறித்த பானைகள், பானை ஓடுகள், அப்புறம் என்னது சுடுமண் பொம்மைகள், ஆம்போரா ஜாடி, இது எல்லாமே வந்து எதை சேர்ந்தது அப்படின்னா அரிக்கமேட்ல செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலயமா கிடைத்த பொருட்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அழகன் குளம் பார்க்கலாம். பாருங்க, அழகன் குளம். அழகன் குளத்துல வந்து கோட்டைமேடு அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்துலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆராய்ச்சி நடத்திருக்காங்க. இதை கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. சரியா? எந்த மாவட்டம் அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க, ராமநாதபுரம் மாவட்டம். சரியா? அழகன் குளம் அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டம். ஓகே, இங்க அங்க முன்னாடி பார்த்தோம்ல அரிக்கமேட்ல எந்தெந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்க அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் எதுன்னு கேட்டா 1986ல இருந்து 87, 1990ல இருந்து 91, 93ல இருந்து 94, 95ல இருந்து 96. பாருங்க, எல்லா ஆண்டும் பண்ணிருக்காங்க. 1996ல இருந்து 97, 7ல இருந்து 8, 2014ல இருந்து 15, இப்போ 19 வரைக்குமே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆராய்ச்சிகள் நடத்திட்டே இருந்தாங்க. எங்க அப்படின்னா அழகன் குளத்துல. சரி, ஓகே. அங்க ஆய்வுக்கு துணை நின்றவர்கள் முன்னாடி பார்த்தோம்ல, குப்ராய ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கல்ல, அது மாதிரி. சோ இங்க யாரு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா முனைவர் பாஸ்கரன், அவரது குழு. சரியா? முனைவர் பாஸ்கரன் அவர் வந்துட்டு பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு பேராசிரியரா இருந்திருப்பாரு. முனைவர் பாஸ்கரன் மற்றும் அவரது குழு, திரு பிரபாகரன், திரு சக்திவேல், ரஞ்சித், தங்கதுரை, பாஸ்கர், இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, அழகன் குளத்துல நடந்த அகழ்வாராய்ச்சிக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சரியா?
சோ முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அழகன் குலத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணதுல முதல் கட்டம். முதல் கட்டம்னா இப்போ வந்துட்டு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க, இங்கதான் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. முதல் கட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடி ஆழம் வரைக்கும் தோண்டி பார்ப்பாங்க. எதுவும் கிடைக்கல அப்படின்னா இரண்டாவது கட்டம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா அதே இடத்துல வேற ஒரு இடத்துல தோண்டி அது மூன்றாவது கட்ட ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த மாதிரி பண்ணதுல பாருங்க, முதல் கட்டம் எப்ப நடந்திருக்கு? 86ல இருந்து 87, ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க? முதல் கட்டத்துல ஆராய்ச்சிகள் நடத்திருக்காங்க. இரண்டாவது கட்டத்துல 1990ல இருந்து 91, மூன்றாவது கட்டம் 93ல இருந்து 94, நான்காவது கட்டம் 95ல இருந்து 96, ஐந்தாவது கட்டம் 96, 97, ஆறாவது கட்டம் 97, 98. இந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டம்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஒரு இடத்துல கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், இன்னும் நம்ம வந்து அகழ்ந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரிவைஸ் செகண்ட் ரிவைஸ், அதே தான் இது. சரியா? ஏழாவது கட்டம் 2014ல இருந்து 15 வரைக்கும் பண்ணிருக்காங்க. சரியா? கடைசியா எப்ப பண்ணாங்க அப்படின்னா 2017 மே மாதம் 9ஆம் தேதி பண்ணிருக்காங்க. எவ்வளவு செலவு பாருங்க, 55 லட்சம் ரூபாய் செலவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க இந்த அழகன் குளத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. யாரோட தலைமையில? பாஸ்கர் குழுவினர் அகழ்வாய்வு. ஓகேவா? பாஸ்கர் முன்னாடி பார்த்தோம்ல, அவரோட தலைமையின் கீழே 55 லட்சம் செலவு பண்ணி கடைசியா 2007 மே மாசம் 9 வரைக்கும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஆராய்ச்சி பண்ணாங்க, ஆனா அங்க என்னென்னலாம் கிடைச்சது அப்படின்னா 1200 பொருட்கள் கிடைச்சிருக்கு. சரியா? அதுல முக்கியமானது சுடுமண் சிற்பங்கள், சங்குகள், யானை தந்தங்களாலான அணிகலன்கள், இரும்பாலான பொருட்கள், கீரல் கோட்டோவியம் உடைய மட்பாண்டங்கள், ரோம் நகருடன் ஏற்பட்டிருந்த வாணிபத்தை குறிப்பவை. சரியா? இது வந்து இந்த கீரல் கோட்டோவியம் உடைய மட்பாண்டங்கள் எதை குறிக்குது அப்படின்னா ரோம் நகர கூட ஏற்பட்டிருந்த வணிக தொடர்பை பத்தி தான் சொல்லுது. சரியா? என்னென்ன கிடைச்சிருக்கு? சுடுமண் சிற்பங்கள், சங்குகள், யானை தந்தங்கள். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது எது ரொம்ப கம்மியா இருக்கும்? இப்ப இதுல வந்து கம்மியா இருக்கா? இருக்கிற பொருட்கள், கண்டுபிடித்த பொருட்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்தில் அணியும் மணி. ஓகேவா? இதுல வந்துட்டு கடுகை விட சிறியதான கழுத்துல அணியிற மணி பாருங்க, கடுகு தெரியும்ல, கடுகை விட ரொம்ப சின்னது. சரியா? அதுல வந்துட்டு என்ன பண்ண, அந்த மணியில வந்துட்டு நம்ம தலை முடி, ஒரு முடி இருக்குல்ல, அந்த முடி கூட வந்து உள்ள நுழைக்க முடியாது. அப்படி இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணாங்க, நுழைச்சி அவங்க அப்ப எதை வச்சு அவங்க நுழைச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. சோ அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, மணியா போட்டிருக்காங்க. ஓகேவா? நூலால் மணிகளை கோர்த்த மாலை. ஓகே. அடுத்து கண்ணாடி மணிகள், அரிய வகை மட்பாண்டங்கள், நாணயங்கள், தமிழ் பிராமி எழுத்து பொறித்த மட்பாண்டங்கள், துளையிட்ட ஓடுகள், பல அளவுகளால் ஆன செங்கற்கள், இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, அழகன் குளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நாணயங்களில் ஒரு புறம் ரோமானியரின் இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நாணயங்களில் ஒரு புறம் வந்துட்டு ரோமானிய மன்னரோட முகமோ, இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, வெற்றி தேவதை உருவமோ வந்து போட்ட ஒரு நாணயம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அழகன் குளம். பாருங்க, ரோமானிய மன்னரின் முகம், அதே மாதிரி அந்த அந்த ரோமானியத்தோட வெற்றி தேவதை உருவம் பொறித்த ஒரு நாணயம் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அழகன் குளத்துல கண்டுபிடி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முகம்னா எப்படி இருக்கும்? முகம்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது முகம்னா அழகா இருக்கணும் சொல்லிட்டு. சோ முகம், எதோட முகம்? ரோமானிய மன்னரின் முகம் வந்து எப்படி இருந்து அழகா இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து ஒரு சின்ன க்ளூ. அப்படின்னா அழகன் குளத்துல வந்துட்டு அவங்க இத ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, கிமு 375ல இருந்து 392ல வாழ்ந்த ரோம பேரரசர் வேலண்டைன் வெளியிட்ட நாணயங்கள் தான் அது. எந்த நாணயங்கள் அப்படின்னா இது என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? கிமு 375 காலகட்டத்துல அதுல இருந்து 392 வரைக்கும் வாழ்ந்த ரோம பேரரசர் வேலண்டைன் அவரோட ஆட்சி காலத்துல வெளியிட்ட ரோமானிய நாணயம் தான் வந்துட்டு இது. இந்த நாணயத்தை தான் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அழகன் குளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இவரோட முகமும்
வெற்றி தேவதை அவங்க வந்து ஒரு 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 பேரரசுக்கும் ஒரு ஒரு கடவுள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வெற்றி தேவதையோட முகம் பொறித்த ஒரு உருவம் பொறித்த நாணயமும் வந்துட்டு அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. சோ இந்த ஆய்வின் மூலமா நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் ரோம பேரரசுடன் பாண்டிய நாடு கொண்டிருந்த வணிக தொடர்பு அதை பத்தி சொல்றாங்க. பாண்டிய நாடு அவங்க என்ன அந்த குட்டி குட்டி முத்துக்கள் வச்ச மணிகள் சொல்றாங்களா, அப்ப நீங்க அந்த முத்துக்கள் மணி முத்து மணி அப்படின்னாலே பாண்டிய நாடு தான் வந்து உங்களுக்கு மைண்டே வரணும். சரியா? கிமு முதல் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்து மூலம் தமிழர்களின் கல்வி அறிவு. சரியா? தமிழ் பிராமி எழுத்து மூலயமா என்ன பண்றாங்க, தமிழர்களோட கல்வி அறிவு அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வெளிக்கொணர்ந்தாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய தரைக்கடல் நாடுகளுடன் அழகன் குலம் கொண்டிருந்த வணிக தொடர்பு. சோ முக்கியமா இது எதற்கான நம்ம சான்றுகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா எதை சொல்லும் அப்படின்னா, எந்த நாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம எந்த நாடு கூட வணிக தொடர்பு வச்சிருந்தோம், மொத்தமா அதான் இருக்கும். ஆனா எந்தெந்த நாடு அப்படின்றத நம்ம இந்த ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி மூலமா மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா மத்திய தரைக்கடல் கூட அழகன் குலம் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தது. அதே மாதிரி ரோமானியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த கடல் வணிக தொடர்பு. சரியா? இந்த அழகன் குலத்தை பத்தி படிக்கும்போது என்ன பண்ணோம், ரோமானியர்கள் பத்தியும் பார்த்தோம், பாண்டியர்கள் பத்தியும் பார்த்தோம். அதாவது பாண்டியர்களும் முத்துக்களுக்கும் பத்தி பார்த்தோம். சோ ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சங்க காலத்தில் அழகன் குலம் கிமு 300 முதல் கிபி 300 முடிய பாண்டியர்களின் வணிக நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அழகன் குலம் வந்துட்டு என்ன பண்றாங்க, 300ல இருந்து 300 வரைக்கும் பாண்டியர்களோட வணிக நகரமாகவோ துறைமுக நகரமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் பண்றாங்க. ஏன்னா அங்க முத்துக்களோட வளர்ச்சி வந்து அதிகமா இருந்துச்சு அதனால. ஓகேவா? சோ இந்த அழகன் குலத்துல கிடைத்த பொருட்களின் காலம் அப்படின்னா கிமு 375ஆம் ஆண்டை சேர்ந்தது. ஓகேவா? அரிக்கமேடு எந்த ஆண்டை சேர்ந்தது அப்படின்னா முதல் நூற்றாண்டை சேர்ந்தது. இது கிமு 375ஆம் ஆண்டை சேர்ந்ததுதான் வந்துட்டு அழகன் குலத்துல கிடைத்த பொருட்கள். ஓகேவா? இப்ப அப்படியே அழகன் குலம் அப்படியே ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் பார்க்கலாம். பாருங்க, அழகன் குளம் வந்துட்டு எந்த மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். இதுல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட ஆண்டுகள் 86 87, அப்படியே லைனா ஒரு 86 87 90 91 93 94 95 96 இதெல்லாம் வந்துட்டு என்னது, கடைசியா 2017 மே மாசம் வரைக்கும் வந்து என்ன பண்ணி மே 9ஆம் தேதி வரைக்கும் அவங்க அகழ்வாராய்ச்சி நடத்தியிருக்காங்க. சரி, அதுக்கு ஒரு முக்கிய குழுவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது முக்கிய குழுவா இருந்தது யார் அப்படின்னா பாஸ்கரன் மற்றும் அவர்களது குழு தான் வந்துட்டு அங்க 55 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணாங்க, அங்க கண்டுபிடிச்சாங்க பொருட்களை. ஓகேவா? சோ முதல் கட்டம் 7 கட்டத்துல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அழகன் குளத்துல அகழ்வாராய்ச்சி வந்து நடத்திருக்காங்க. முதல் கட்டம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, கடைசியா 7வது கட்டம் எங்க முடிஞ்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. சரியா? சோ இவங்கதான் வந்து 2017 மே மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் 55 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அழகன் குளத்துல அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. யாரு? பாஸ்கரன் குழுவினர். ஓகேவா? சோ இங்க கிடைத்த பொருட்கள் அப்படின்னா சுருமன் சிற்பங்கள், சங்குகள், இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதன் மூலமா நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, 3ஆம் நூற்றாண்டுல ரோம பேரரசு பாண்டிய நாட்டு கூட வணிக தொடர்புல இருந்திருக்கலாம் சொல்றாங்க. மத்திய தரைக்கடல் கூட வாணிக தொடர்பு இருந்திருக்கலாம் அழகன் குலத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாண்டியன் என்ன சொல்றாங்க, பாண்டியர்கள் கிமு 300ல இருந்து கிபி 300 முடிய பாண்டியர்களின் வணிக நகரம் அப்படின்னா துறைமுக நகரமா அழகன் குலம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அடுத்தது ஆதிச்சநல்லூர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு. சோ ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம்.
ஓகேவா? இது வந்துட்டு இந்த நகரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய தடவை அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அழகன் குளத்துல எப்படி 7 கட்டமோ இங்க வந்துட்டு அதை விட அதிகமா அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் உலக அளவில் பலமுறை அகழாய்வு செய்யப்பட்ட நகரங்களில் இதுவும் ஒன்று. சரியா? உலக அளவில், தமிழ்நாட்டு கிடையாது, உலக அளவிலேயே நிறைய முறை அகழ்வாராய்ச்சி செஞ்ச ஒரு இடமா எதை சொல்லியிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சரியா? சரி, இங்க என்னென்ன ஆண்டுகள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா 1876, 1896, 1904, 2004, இந்த இந்த ஆண்டுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. இங்க ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரு? சரியா? பாருங்க, ஜாகோர், இவர் எந்த நாடு அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க ஜாகோர். திரு அலெக்சாண்டரியா இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி குழு, சென்னை மண்டல தொல்லியல் துறை கண்காணிப்பாளர். இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆதிச்சநல்லூர்ல இருக்க அகழ்வாராய்ச்சிக்கு துணை புரிஞ்சிருக்காங்க. சரியா? ஓகே. 1876 ஜெர்மன் நாட்டு ஜாகோர், 1896 மற்றும் 94 பிரிட்டன் நாட்டு அலெக்சாண்ட்ரியா. முன்னாடி பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த ஆண்டுகள்ல அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, யாரு, ஜாகோர் வந்துட்டு 1876 அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 94 அலெக்சாண்டர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. 2004 சென்னை மண்டல தொல்லியல் கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி குழுவும் அகழாய்வு மேற்கொண்டனர். ஓகேவா? சத்தியமூர்த்தி குழு 2004 வந்துட்டு ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. சரி, ஓகே. ஆதிச்சநல்லூர்ல என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு பாயிண்டாவே நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் பாத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதை தான் போடணும், ஆதிச்சநல்லூரை தான் போட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. சரியா? முதுமக்கள் தாழிகள் இது வந்து ஒரு ஆதிச்சநல்லூருக்கான ஒரு சிக்னேச்சர் வேர்ட்னு கூட சொல்லிக்கலாம், முதுமக்கள் தாழிகள். சரியா? களிமண்ணால் செய்யப்பட்டவை. சரியா? அதான் டெரகோட்டான்னு சொல்லுவாங்கல்ல. முதுமக்கள் தாழிகள் எப்படி இருந்தது, களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தது. கருப்பு சிவப்பு, அதாவது கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். பானையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, கருப்பு நிறம் சிவப்பு நிறம் அடித்த ஒரு பானை ஓடுகள் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர். பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆதிச்சநல்லூர். பானை மீது வரையப்பட்ட கீரல் கோட்டோவியங்கள், இது வந்து நம்ம வேற ஒரு இதுலயே பார்த்திருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா முதுமக்கள் தாழிகள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கத்தால் ஆன நெற்றிப்படம், கத்தி, வாள் போன்ற இரும்பு மற்றும் வெண்கல பொருட்கள். இது வரைக்கும் பார்த்ததுல கத்தி வாள் ஏதாவது பார்த்திருக்குமா? இல்ல. சோ கத்தி வாள் அப்படின்னு வந்தாலே என்னது, ஆதிச்சநல்லூர். ஆண் பெண் எலும்பு கூடுகள் 3800 ஆண்டுகள் பழமையானது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்திலேயே மனுஷங்களை வந்து என்ன பண்றாங்க, புதைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாவே இறந்தவங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாத்தையும், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கூட வச்சு என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க. அந்த மாதிரி புதைச்சதுனாலதான் நமக்கு இப்போ என்ன பண்றாங்க, தொல்லியல் மூலயமா அவங்க அது எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வராங்க. சரியா? கரி அரவநாதன் என்று எழுத்துக்களை கொண்ட பானை ஓடு. கரி அரவநாதன் எங்க கிடைச்சிருக்கு, ஆதிச்சநல்லூர். கரி அரவநாதன் என்று எழுத்துக்களை கொண்ட பானை ஓடு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. ஒரு பானை ஓடுல என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இந்த பானை ஓடுல எல்லாம் பேர் எழுதி வைக்கிறாங்க, இப்போ ஏதாவது தொலைஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இப்பயும் வந்து நம்ம அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது திங்ஸ் ஏதாவது பொருட்கள் வாங்கினாங்கன்னா போடு, முதல்ல என் பெரிய பொண்ணு பேரை போடு, ரெண்டாவது பொண்ணு பேரை போடு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல. அது மாதிரி அதெல்லாம் எதுல இருந்து, இதெல்லாம் வந்து எதுல இருந்து அந்த பரிமாணங்கள்லாம் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இதுல இவங்க பண்ணின ஒரு செயல்முறைகள்ல இருந்து தான் வந்துட்டு இப்ப வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. கோட்டை சுவர் சீரான வடிவத்தில் இருந்தமை. அங்க கோட்டை சுவர்லாம் எப்படி இருந்ததா, அப்பவே வந்து கோட்டை சுவர்லாம் எப்படி இருக்கு, ஒரு சீரான வடிவத்துல இருந்தது அப்படின்றாங்க.
குயவர்களின் சிறு குடியிருப்பு. குயவர்களும் ஒரு சமூகத்தினர்னு சொல்லலாம். அவங்களோட சிறு குடியிருப்பும் வந்துட்டு அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பானை சூளைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்னீலியன் மணிகள், கோவக்சு மணிகள். இந்த கார்னீலியனும் கோவக்சு மணிகள் ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு அந்த சிகப்பு மணி, கருப்பு சிவப்பு மணிகள் வகையை சார்ந்தது. பானை சுட்ட சாம்பல் கறி. என்னது பானைகளை சுட்ட சாம்பல். பானைகள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாம்பல் வந்துட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுட்ட சாம்பல் கறி, அதாவது அந்த அடுப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, அதை சுட்டு அந்த பானையில வந்துட்டு ஒரு சாம்பலா போட்டு வைக்கிறாங்க. பாசி மணிகளின் உருவங்கள், பெருங்கற்கால குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகள், இரும்பு கத்தி, எலும்பால் செய்யப்பட்ட கருவி. இரும்பு கத்தி, வாள், கத்தி அப்படின்னு வந்தாலே ஆதிச்சநல்லூர். ஓகேவா? இது எல்லாமே ஆதிச்சநல்லூர்ல கிடைத்த பொருட்கள். இந்த அகழ்வாய்வு மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிமு 7 மற்றும் 9ஆம் நூற்றாண்டிலேயே இங்கு மக்கள் இருந்தவற்றின் அடையாளம். சரியா? கிமு 7, 8, 9ஆம் நூற்றாண்டிலேயே என்ன பண்றாங்க, மக்கள் வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. என்னது ஆதிச்சநல்லூர்ல மக்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை வந்து நமக்கு சொல்ல வராங்க. மண்பானை வளைவு. சோ பானைன்றல, சோ அது எப்படி பானை வந்துட்டு பார்த்தோன்னே பானை வந்துருமா? அப்ப பாருங்க, அந்த காலத்துல அவங்க மைண்டும் நல்லா எப்படி வேலை செஞ்சிருக்குன்ட்டு அவங்களுக்கு அந்த பானை வணையிற ஒரு பானை செய்யறன்னு சொல்லக்கூடாது, பானை வணைதல் தான் சொல்லுவாங்க. சோ பானை வணையிற அந்த ஒரு டெக்னிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்வி அறிவு பெற்ற மக்கள் இருந்திருந்தனர். அதனாலதானே வந்துட்டு அந்த பானைகள் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. படிக்காம ஒருத்தரால பானையில எழுத முடியுமா? எழுத முடியாது. ஸோ கல்வி அறிவு பெற்ற மக்களும் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெருங்கற்காலம் முதல் மக்கள் இருந்ததுக்கான அடையாளம். ஸோ பெருங்கற்காலம் வரைக்குமே வந்துட்டு மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளம் எங்க இருந்திருக்காங்க, ஆதிச்சநல்லூர்ல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளம் வந்து ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்க ஆபரணங்கள்லாம் உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அந்த தொழிலும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆபரண தொழில் செய்தமை, இரும்பை வைத்து போர்க்கருவிகள் செய்ததால், இரும்பை உருவாக்க அதாவது வார்க்க அப்படின்னா இரும்பை உருவாக்க, வார்க்க அப்படின்னா வார்க்கிறது. இப்போ கத்தியோ இல்ல இரும்பை வச்சுதான் வந்துட்டு கத்தியோ இல்ல ஏதோ ஒரு வாளோ செய்யணும் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்த சைஸ்ல கத்தி அப்படின்னா அந்த சைஸ்ல இருக்க ஒரு வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வார்ப்புல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பை உருக்கி அதுல ஊத்துனாங்கன்னா அந்த நம்ம எந்த ஷேப் வச்சு ஊத்துறோமோ அது மாதிரி வந்துடும். அதுதான் வந்து வார்க்கிறது அப்படின்வாங்க. சரியா? அதான் வார்ப்பு. ஓகேவா? ஆதிச்சநல்லூர் மக்கள் போர் வீரர்களாகவும் போர்க்கருவிகள் செய்யும் கருமார் தொழில் செய்பவராகவும் இருந்தனர். போர்க்கருவிகள் செய்பவர்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கருமார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அங்க அந்த ஆதிச்சநல்லூர் இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா போர் வீரரா இல்லாம போர்களுக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் செய்யற கருமார்களாகவும் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? போரில் வெற்றி பெற வழிபட்ட தெய்வம் எதுன்னு கேட்டா கொற்றவை. ஓகேவா? ஆதிச்சநல்லூர்ல கிடைத்த சான்றுகள்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரங்கள். ஓகேவா? போரில் வெற்றி பெற வழிபட்ட தெய்வம் எதுன்னு கேட்டா கொற்றவை. ஓகே? அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. போர் பறையை சடங்குகளில் வாசித்திருக்கலாம், எனவே இயல் மற்றும் இசைக்கலை அறிந்திருந்தனர். சோ போர் பறைனா தெரியல, ஒரு பறைனா வந்துட்டு ஒரு ரவுண்டா அந்த மாட்டு தோளால கட்டுனா ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவோம், அதான் வந்து பறைன்னு சொல்லுவாங்க. இது அவங்க நடத்தின சடங்குகள்ல வந்து பயன்படுத்தி இருக்கலாம். அதனால இயல் மற்றும் இசையை வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு அந்த பறைய வச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இசைக்கலை வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முருகனை தெய்வமாக வழிபட்டனர். பாருங்க, அதுக்கு ஆதாரம் என்ன, சிறிய வேல் முருகு வழிபாட்டின் எச்சம். சோ முருகனை தெய்வமா வழிபட்டனர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன வேல் வந்து நாங்க என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. எச்சம்னா ஆதாரம். சரியா? இந்த சின்ன இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஒரு நெல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிச்சநல்லூர் நாகரிகம் என்ன நாகரிகம்னு சொல்றாங்க,
நெல் நாகரிகம். ஓகேயா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன க்ளூ எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இந்த வேர்ட் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும். நெல் நாகரிகம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். ஓகே ஓகே. அடுத்தது கிடைத்த பொருட்களின் காலம். இப்போ நிறைய பொருட்கள் 1200க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தோம் இல்லையா? அடுத்தது கிடைத்த பொருட்களின் காலம். காலம் பாருங்க, மனித எலும்பு கூடுகள் எப்போ முன்னாடியே பார்த்தோம் 3800 ஆண்டுகள் பழமையானது. சரியா? மனித எலும்பு கூடுகள் வந்துட்டு எப்போ 3800 ஆண்டுகளுக்கு பழமையான மனித எலும்பு கூடுகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாழிகளில் ஒன்று. முதுமக்கள் தாழிகள்ல ஒண்ணு கிமு 905 இருந்து கிமு 791 வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? சோ முதுமக்கள் தாழிகள் தான் வந்துட்டு என்ன சொன்ன ஒரு சிக்னேச்சர் வேர்ட் எதுக்கு? ஆதிச்சநல்லூருக்கு. ஓகேவா? முதுமக்கள் தாழிகள் கிமு 905 இருந்து கிமு 771 வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்புறம் சத்தியமூர்த்தியின் கருத்துப்படி இடுகாட்டின் காலம் கிமு 1000. இடுகாட்டுனா என்னது? இடுகாடு இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை. இடுகாடு நம்மளாம் சொல்றல சுடுகாடு, அதுதான் இது இடுகாடு. ஓகேவா? சோ இது வந்துட்டு எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? அதான் இப்போ தனியா ஒரு இடம் பார்த்து அங்க போயிட்டு ஒருத்தவங்களை புதைக்கிறதோ எரிக்கிறதோ அதுதான் வந்துட்டு இடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா 1000 கிமு 1000த்துல இருந்து இந்த இடுகாட்டு பழக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி வந்துட்டு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் கோட்டை சுவர் மற்றும் மக்களின் காலம் கிமு 1000. கோட்டை சுவர்கள்லாம் எப்படி இருந்தது? சரிசமமா இருந்தது, சமமா இருந்தது சொன்னாங்கல்ல. அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பரிணாமம் தெரிஞ்ச காலம் வந்து எதுன்னு கேட்டா கிமு 1000. அதே மாதிரி இடுகாடுல வந்துதான் வந்துட்டு மக்களை வந்து புதைக்கணும், அதாவது இறந்தவங்களை புதைக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு அறிவு வந்த காலமும் வந்துட்டு என்னது கிமு 1000 தான். சரியா? அடுத்து இங்க மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு முதுமக்கள். ஓகே, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. ஆபரணங்கள்னா தங்க ஆபரணங்கள் செய்யற அவங்களுக்கு அந்த ஒரு புரிதலும் இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு டெக்னிக்கும் தெரிஞ்சதுனாலதான் வந்து தங்க ஆபரணங்களும் வந்து அங்க செஞ்சிருக்காங்க. ஓகேவா? வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தான உருவங்கள் கிடைத்துள்ளன. சோ அப்ப பாருங்க, வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்கு. வீட்டு விலங்குல என்னவா இருக்கும்? நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம். சரியா? ஓகேவா? வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகளுக்கான உருவங்களும் கிடைச்சிருக்கு. அப்பனா என்னது? இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டு விலங்குகள் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நாயை வந்து வேட்டைக்கு எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ நாய் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா மோப்ப சக்தி வந்து அதிகம். நாயை விட பூனைக்கு வந்து மோப்ப சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? அதனால இந்த ரெண்டு விலங்குகளை வந்துட்டு அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா இப்போ உங்க வீட நீங்க இருக்கீங்க, அது வீடு தெரியும், இப்போ வேற ஏதோ ஒரு விலங்குகள் வருது அப்படின்னா முதல்ல யாருக்கு தெரியும் அப்படின்னா உங்க வீட்டுல வளர்க்கிற பெட் அனிமல்ஸ்க்கு தான் வந்து தெரியும். சரியா? சோ அதுதான் போயிட்டு என்ன பண்ணும், அவங்கள விரட்டும். அதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? வேட்டைக்காக, அதான் வேட்டைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சோ இந்த புலி, யானை போன்ற உருவங்கள்லாம் அவங்க எப்படி வந்துட்டு ஒரு பொம்மையா அவங்க செஞ்சிருப்பாங்க, உருவங்களா அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நீங்க எதையுமே ஒரு பொருளை பார்க்கவே இல்லை முன்னாடியே, இதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பொருள் பத்தி தெரியவே தெரியாது. சரியா? அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி அதை வரையவோ இல்ல அடுத்தவங்க கிட்ட அதை சொல்லவும் முடியாது இல்லையா? அதனாலதான் புலி, யானை எல்லாமே அங்க இருந்ததற்கான ஆதாரங்கள் எதை வச்சு சொல்றாங்க? அவங்க பண்ண அந்த பொம்மையோட உருவத்தை வச்சுதான் சொல்றாங்க. சரியா? அடுத்து மட்பாண்டங்கள் செய்த கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்வது போன்றது முன்னாடி நம்ம பார்த்ததுதான். சோ மட்பாண்டங்கள் செய்யறதும் மர வேலைகள் செய்யறதும், மர வேலைகள்னா அந்த மரம் கல்லு மரத்தை வச்சு அவங்க கல்னா சிற்பங்கள் வந்து செதுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற கலைகளும் அவங்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு இந்த ஆராய்ச்சி மூலயமா நமக்கு கிடைத்த தகவல்கள். ஓகேவா? அப்படி ஆதிச்சநல்லூர் வந்து ஒரே ஒரு சின்ன அப்படியே ஒரு டிவைஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் அப்படின்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேவா? இதுல
ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்ட ஆண்டுகள்னு பார்த்தோம்னா 1876, 96, 1904, 2004 எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சிகள் நடத்தினாங்க. உலக அளவில் மாவட்டம் எதுன்னு கேட்டா தூத்துக்குடி மாவட்டம் இந்த ஆய்வுக்கு துணை நின்றவர்கள் ஜாகோர். ஜாகோர் வந்து எந்த ஆண்டு ஆய்வுகள் நடத்தினாரு அப்படின்னா 1876 நடத்தினாரு. 1896 94 யாரு அலெக்சாண்ட்ரியா வந்து நடத்திருக்காங்க. 2004 சென்னை மண்டல யாரு சத்தியமூர்த்தி, அவர் வந்து யாரு சென்னை மண்டல தொல்லியல் கண்காணிப்பாளர், இவரோட தலைமையில ஆதிச்சநல்லூர்ல ஆய்வுகள் நடத்தினாங்க. இங்க கிடைத்த பொருட்கள் எல்லாம் என்னன்னா பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள், கருப்பு சிவப்பு கொண்ட மட்பாண்டங்கள், பானை ஓடுகள், அதுக்கப்புறமா பானை மீது வரையப்பட்ட கீரல் கோட்டோவியங்கள்னு சொல்லுவாங்க. தங்கத்தாலான நெற்றி பட்டம். நெற்றி பட்டம்னா என்ன, இப்போ நிறைய இதுல வந்து நெத்தி சுட்டி சொல்லுவோம்ல, நெற்றி பட்டம் ஆண்களுக்கு எல்லாம் கட்டுறது திருமணம் அன்னைக்கு கட்டுவாங்க. நெத்தியில வந்து ஒரு பட்டம் மாதிரி ஒண்ணு கட்டுவாங்க. சோ அந்த தங்கத்தாலான நெற்றி பட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கத்தி, வாழை, அதுக்கப்புறம் இரும்பு வெற்ற பொருட்கள் எல்லாமே எங்க கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்து ஆண் பெண் எலும்புக்கூடுகள் 3800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இடுகாடுகள் பயன்படுத்தினது எப்போ, இடுகாடுகளை பயன்படுத்தி தான் வந்துட்டு இறந்தவங்களை புதைக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்த காலம் வந்து எது, கிமு 1000 வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? கரி அரவநாதன் அப்படின்ற ஒரு சின்ன பானை ஓடுல வந்து இந்த பேரை வந்து எழுதியிருப்பாங்க. கரி அரவநாதன் அப்படின்றது அங்க வாழ்ந்த மக்கள் பேராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த சின்ன குறுநில பகுதி ஆட்சி செஞ்ச மன்னர் பேராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பெரிய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மன்னர் பேராகவும் இருக்கலாம். சரியா? அடுத்து என்னது, அங்க இருக்க கோட்டை எல்லாம் எப்படி சீரான சுவர்ல இருந்துச்சு, அதுவும் எப்போ சீரான அமைப்புல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புயவர்களின் சிறு குடியிருப்பும் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 பானை சூளைகள்னு சொல்லுவாங்க. பானை சூளைன்னா பானை செய்யறாங்கல்ல, நம்ம இப்போ செங்கல் சூளைன்னு சொல்லுவோம்ல, செங்கல் சூளை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பானை செய்யற இடங்கள் வந்து 3 இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கார்னீலியன் மணியும் கோவக்சு மணியும். கார்னீலியன் பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோவக்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சோ கோவக்சு மணிகளும் ஆதிச்சநல்லூர்ல தான் கிடைச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பானைகளை சுட்ட சாம்பல், அதான் சொன்னல, பானைகள் வந்து என்ன பண்ணாங்க, சுட்ட சாம்பலும் வந்து சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அது ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் வந்திருக்காது. ஓகே. பாசி மணிகளின் உருவங்களும் வந்துட்டு இருந்தது, பாசி மணிகளோட உருவாரங்கள். அதுக்கப்புறம் பெருங்கற்கால குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகள். சோ பெருங்கற்கால குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகளும் வந்துட்டு ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. இரும்பு, கத்தி, எலும்பால் செய்யப்பட்ட கருவிகளும் வந்துட்டு அது கிடைச்சிருக்கு. சோ இதன் மூலமா நமக்கு சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மக்கள் வாழ்ந்த அடையாளங்கள் அங்க இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த மக்களுக்கு கல்வி அறிவு இருக்கு, தங்க ஆபரணங்கள் செய்யற அறிவு இருக்கு, அது மாதிரி பானை வணைதலுக்கான அறிவு இருக்கு. வேற என்ன, இரும்பு வந்து உருக்கி அது வந்து அச்சுல வார்த்தை என்ன பண்றாங்க, கத்தியோ இல்ல வாளோ செய்யற ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அது மாதிரி ஆதிச்சநல்லூர்ல யாரும் இருந்திருக்காங்க, போர்க்களத்துல போர் வீரர்களும் இருந்திருக்காங்க. ஆதிச்சநல்லூர்ல போர் வீரர்களும் இருந்திருக்காங்க. போர்க்களத்துல பயன்படுற போர் கருவிகள் செய்யறவங்களுக்கு கருமார்கள் அப்படின்ற பேரும் இருக்கு. இந்த பேர் வச்சவங்க யாருன்னா அவங்க அந்த கருவியை செய்யறவங்க. சரியா? அவங்களும் அந்த ஆதிச்சநல்லூர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போரில் வெற்றி பெற வழிபட்ட தெய்வம் எதுன்னு கேட்டா கொற்றவை முருகனையும் வந்து அவங்க வணங்கி இருக்காங்க. அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு வேல் இருந்ததற்கான ஆதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஒரு நெல் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் முருகனை தெய்வமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, இங்க கிடைத்த பொருட்களோட காலம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மனித எலும்புக்கூடுகள் 3800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, பழமையானது. முதுமக்கள் தாழி 905 இருந்து 791 ஆண்டு காலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி இடுகாட்டோட பழக்கம்
கிமு 1000ல இருந்து தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கோட்டை சுவர் மற்றும் மக்களின் காலம் கிமு 1000ல இருந்து அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ அதேதான் தங்க ஆபரணங்கள் செய்யற திறமையும் அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், அதை பத்தின உருவங்களும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உருவங்களும் வந்துட்டு அந்த டெரகோட்டா மூலயமா செஞ்சிருக்காங்க. களிமண் மூலயமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொம்மைகள் வந்து செஞ்சிருக்காங்க. வீட்டுல வந்துட்டு நாய், பூனை போன்ற வீட்டு விலங்குகளும் வந்துட்டு அவங்க வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அத மட்பாண்டங்கள், கல் இது எல்லாமே செய்யற திறமையும் அவங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான், ஆதிச்சநல்லூர் முடிஞ்சது. இவ்வளோ படிச்சாலே போதும், அதை தாண்டி வேற எதுவுமே படிக்க வேணாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வர நியூஸ், இந்த அகழ்வாராய்ச்சி மூலயமா வர நியூஸ் எல்லாம் மட்டும் படிங்க. அது நான் உங்களுக்கு தனியா இந்த வருஷம் என்னென்னலாம் இந்த அகழ்வாராய்ச்சி பத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நோட் சென்ட் பண்றேன். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கீழடி அகழாய்வு. ஓகே, கீழடி கீழடி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேவா? கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. சோ இந்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்க கீழடிக்கு அகழ்வாராய்ச்சி செய்ய உதவி புரிந்தவர்கள் யாரு? யாரு? சிவானந்தம் துணை இயக்குனர். ஓகேவா? எதுக்கான துணை இயக்குனர்? தொல்லியல் துறைக்கான துணை இயக்குனர் டாக்டர் ஜே பாஸ்கர். ஆல்ரெடி நம்ம பாஸ்கர் குழு, அவங்கதான் வந்து ஒரு மெயின் குழு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தோம். அகழாய்வு இயக்குனர். அதே மாதிரி சேரன், அகழாய்வு துணை இயக்குனர் சேரன். அதுக்கப்புறம் ரஞ்சித், அகழாய்வு நிபுணர் வெங்கடேசன் மதுரை. இவர் தான் வந்துட்டு ஒரு முன்னெடுப்பு அமைப்பாளர் மாதிரி இருந்திருக்காரு. ஓகேவா? இவங்களை பத்தி மோஸ்டா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க யார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு எல்லாம் உள்ள போய் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் அகழாய்வு நடந்த காலகட்டங்கள் பார்க்கலாம். சோ மத்திய தொல்லியல் துறை மற்றும் பெங்களூர் பிரிவு அகழாய்வு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்தந்த ஆண்டுகள்ல கீழடியில அகழ்வாய்வு செய்யறாங்க. கீழடியில ஏன்னா நிறைய பொருட்கள் வந்துட்டு வெளிக்கொண்டு இருப்பாங்க. அதனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அங்க எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு தொல்லியல் துறையில அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அகழ்வாராய்ச்சி நடத்துவாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 2014ல இருந்து 15 முதல் கட்டம். சரியா? 2014ல இருந்து 15ல முதல் கட்டம் வந்து பண்ணிருக்காங்க. அதே 15, 16ல இரண்டாவது கட்டம், 16, 17ல மூன்றாவது கட்டம் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ 2014ல இருந்து 15 முதல் கட்டம், 15ல இருந்து 16 இரண்டாவது கட்டம், 16ல இருந்து 17 மூன்றாவது கட்டத்துல வந்துட்டு அகழ்வாராய்ச்சி எங்க கீழடியில செஞ்சிருக்காங்க. கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது, மறக்க கூடாது. தமிழக தொல்லியல் துறை முன்னாடி பார்த்தது இந்திய தொல்லியல் துறையும் மும்பையில இருக்க தொல்லியல் துறையும் என்ன பண்ணாங்க, 2014, 15ல முதல் கட்டமும், 15, 16ல இரண்டாவது கட்டம், 16, 17ல மூன்றாவது கட்டம் நடத்தினாங்க. இங்க தமிழக தொல்லியல் துறை வந்து எந்தெந்த ஆண்டு அப்படின்னா 2017ல இருந்து 18 ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன பண்ணாங்க, 4ஆம் கட்டம் வந்து செஞ்சிருப்பாங்க. சரியா? இந்த 5ஆம் கட்டம் வந்து யார் எப்படி பண்ணாங்கன்னா வெங்கடேசன் குழு தலைமையில என்ன பண்ணுவாங்கன்னா 5வது கட்டம் வந்துட்டு கீழடியில பண்றாங்க. 2018ல இருந்து 2019 வரைக்கும் அங்க ஆராய்ச்சிகள் பண்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இங்க கிடைத்த பொருட்கள், கீழடினாலே செங்கல் கட்டுமானங்கள். ஓகேவா? நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்ல, கீழடி காமிச்சிட்டு நிறைய செங்கல் கட்டுமானங்கள் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்தாலே எப்போ கரெக்டா அந்த போன வருஷத்துல அந்த கடைசி டைம்லாம் நியூஸ் பேப்பர் எடுத்தாலே என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா கீழடியில வந்துட்டு ஆய்வுகள் பண்ணி போட்டோஸா போட்டுட்டு இருந்தாங்க நியூஸ் பேப்பர்ல. செங்கல் கட்டுமானங்கள், சுடுமண் உரை கிணறுகள், இது எல்லாமே வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மழைநீர் வடியும் வகையில் விரல்களால் அழுத்தி பள்ளம் இடப்பட்ட அமைப்பை கொண்ட கூரை ஓடுகள். சரியா? கூரை ஓடுகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க,
மழை நீர் வடிகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க, அந்த கூரை ஓடுகள்லாம் அமைச்சிருக்காங்க. தங்க அணிகலன், செப்பு பொருட்கள், இரும்பு கருவி பாகங்கள், சுடுமண் என்னது சுடுமண் சொக்கட்டான் காய்கள், வட்ட செல்கள், சுடுமண் காதணிகள், அகேட் சூது பவளா ஸ்படிகம். ஐயோ, இது என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு சொல்றேன். அகேட் சூது பவளா ஸ்படிகமா. சிவப்பு கருப்பு மட்பாண்ட துண்டுகள். இங்கேயே வந்து என்ன கிடைச்சிருக்கு, சிவப்பு கருப்பு மட்பாண்ட துண்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. ரவுலட் மட்பாண்டங்கள், அரட்டின் ஓடுகளும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா, ரவுலட் மட்பாண்டங்கள், அரட்டி, இதெல்லாம் புது புது வேர்டா இருக்கு பாருங்க, கீழடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுலட் மட்பாண்டங்கள், அரட்டின் ஓடுகளும் வந்து இங்க கிடைச்சிருக்கு. சரியா, அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கள துண்டுகளும் வந்துட்டு இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து விலங்குகளின் 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் பாருங்க. 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு. மாதிரிகள்னா ரொம்ப அந்த காலத்துல இருந்த ஒரு சின்ன சின்ன ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு, மாதிரிகள். ஓகேவா, அடுத்து திமிழுள்ள காளை, எருமை, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் ஆகிய உயிரினங்களுக்குரிய அடையாளங்களும் கிடைச்சிருக்கு. அடையாளங்கள்னா எதன் மூலயமா சொல்றாங்க அப்படின்னா, அந்த உருவ சிலைகள் வச்சுதான் வந்து சொல்றாங்க. இது வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னா, உருவ சிலை. சரியா, இந்த உருவ சிலையை வச்சுதான் வந்துட்டு இதெல்லாம் இருந்தது அப்படின்னே சொல்றாங்க. ஓகேவா, பாருங்க, இதுக்கு மட்டும் பாருங்க. அந்த கட்டுமான பொருட்கள், அந்த கட்டுமான சுவர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான பகுப்பாய்வு தான் இது. இது பாருங்க, செங்கல் மற்றும் கூரை ஓடுகள் வந்துட்டு அங்க பயன்படுத்தியிருக்காங்க. செங்கலும் கூரை ஓடுகளும். கூரை ஓடுகளுமே எதுலதான் செஞ்சிருப்பாங்க, செம்மண்ல தான் செஞ்சிருப்பாங்க. அந்த காலத்து ஓடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மண்ல செஞ்சிருப்பாங்க. சோ செங்கலும் அங்க இருந்திருக்கு, கூரை ஓடுகளும் அங்க இருந்திருக்கு. ஓகேவா, இந்த அதோட அளவு என்ன பாருங்க. இந்த அளவுலாம் வந்து நமக்கு தெரியாது. 38x23. அந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு விண்டோலாம் இருக்கு அப்படின்னா 3x4, 3x4 அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அளவுகள். சரியா, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ ஒரு துல்லியமா அங்க அளந்த ஒரு செங்கலோட அளவு என்ன, அந்த கட்டுமானத்தோட அளவு என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா, பாருங்க, 6 to 13 மீட்டர் நீளம்ல 3 வரிசை சுவர்களை வந்து கட்டியிருக்காங்க. 80% சிலிக்கா சுண்ணாம்பு பிணை. அந்த காலத்துல வந்து சுட்ட சுண்ணாம்பு வந்து பயன்படுத்துவாங்க. சுட்ட சுண்ணாம்புனா சிமெண்ட் மாதிரி. ஸோ 97 பாரு, அதான் சுண்ணாம்பு சாந்து. சிமெண்ட்டுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, சுண்ணாம்பு சாந்தை பயன்படுத்தி அவங்க அந்த ஒட்ட வைக்கிறது, அந்த பூசுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. சரியா, இந்த 97% இந்த சுண்ணாம்பு சாந்தை பயன்படுத்தி கட்டினதுனாலதான் இப்பயுமே வந்துட்டு என்ன பண்றாங்க, அது நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, அடுத்து கீரல் குறியீடு. அந்த கீரல் குறியீடுன்னு சொல்லியிருந்தோம்ல, கீரல் கோட்டோவியம், கீரல் குறியீடு. 4500 ஆண்டு பழமை தமிழி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களா இருந்திருக்கு. ஓகேவா, 4500 ஆண்டுகள் பழமையான எழுத்துக்கள் தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள். அதுல 56 பானை ஓடுகள் தமிழ் எழுத்துக்களா பொறிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா, எத்தனை பானை ஓடுகள் அப்படின்னா 56 பானை ஓடுகள்ல இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்துச்சு. அது 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, சரி, இங்க கண்டறியப்பட்ட பொருட்கள் பாருங்க. இது எதை வச்சு அவங்க குவீரன் ஆதன் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. மேபி இப்போ லேட்டஸ்டா நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னது குறியீடு எழுத்துக்களா, கீரல் குறியீடுகள். இந்த கீரல் குறியீடுகள்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல இருக்க ஒரு ஆசிரியை வந்துட்டு அவங்களுக்கு கத்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்களையுமே வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் எழுதி இருக்கு, அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த நியூஸ் வந்து எடுத்து பாருங்க. ஓகேவா, ஸோ கண்டறியப்பட்ட பொருட்கள் குவீரன் ஆதன். ஓகேவா, அதாவது இந்த பேர் வந்து பொறிச்ச பானை ஓடுகள் இருக்கு. அது எது அப்படின்னா குவீரன் ஆதன் எழுதி இருக்கு அதுல. இது பார்த்தா குவீரன் ஆதன். சரி, ஓகே. சரியா, பாருங்க, இது ஆதன். ஓகே, அது குவீரன், இது ஆதன். ஓகேவா, சோ இந்த பேர் வந்துட்டு யாரு அப்படின்னா
அந்தந்த பானைகளுக்கு சொந்தமான சொந்தக்காரர்கள்னா அந்த சொந்தக்காரர்கள்ல அந்த பானைக்கு சொந்தக்காரரான அவங்க பேரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் பிராமியில் உயிர் குரல் வடிவத்தில் உயிர் நெடிலை வேறுபடுத்தி காட்ட ஒளி குறிப்பில் குறியீடு இடும் வழக்கம் இல்லை. சோ இது என்ன எழுத்துனே நமக்கு புரியல, ஆனா அதுலயுமே வந்து என்ன பண்றாங்க, குறிலா நெடிலா அப்படின்னு பயன்படுத்தின ஒரு வழக்கம் வந்து அங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னது? கா ராஜன் அப்படின்றவரு இயர்லி ஹிஸ்டாரிக் சிஸ்டம் எ ஜேர்னி ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி என்ற நூலில் கூறியுள்ளார். இது கொஞ்சம் முக்கியமானது, பாத்துக்கோங்க. ஓகேவா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் இது எழுதியிருக்காங்க. அது வந்து பானை ஓடுகள் எழுதியிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறில் நெடிலுக்கான எந்த வேறுபாடும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா, கா ராஜன் அப்படின்றவரு இயர்லி ஹிஸ்டாரிக் சிஸ்டம் அப்படின்ற அவர் எழுதின புக்ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, இந்த அகழாய்வு மூலம் அறியப்படும் உண்மைகள். இது நீரடி கிடையாது, கீழடி. ஓகேவா? கீழடியில் வாழ்ந்த மக்களின் கலை நுணுக்கம், கைவினை தொழில்கள். அதேதான், அங்க கிடைச்ச பொருட்களை வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன கலைகள் தெரியுது, என்னென்ன அனிமல்ஸ் வந்து அவங்க வளர்த்தாங்க, பானை வனைதெல்லாம் என்ன, அது எல்லாமே தான் வந்துட்டு ஒரு ஒரு ஆராய்ச்சிலையும். ஆனா ஒண்ணும் எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு தொல்லியல் துறையில மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ கலை நுணுக்கம், கைவினை தொழில்கள் ஒண்ணு. ஆபரணத்திறன், அது ஆபரணத்திறன்னா தங்கமோ இல்ல செப்போ எதுலயோ செஞ்ச அணிகலன்களை வந்துட்டு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு திறன் ஆபரணத்திறன். கடல் வணிகம், கட்டுமானம், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகள், வாழ்க்கை முறை, நெசவு, நூல் நூற்க பயன்படும் தக்களின்னு சொல்லுவாங்க. அந்த நெசவு அந்த இதுல வந்துட்டு நூல் நூக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு கருவிதான் வந்துட்டு தக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால மக்களின் எழுத்தறிவு, தமிழ் பிராமி எழுத்துக்கள், கீரல் கோட்டோவியங்கள் முதலவற்றை பற்றி அறியலாம். ஓகேவா? இதுக்கு மேல நம்ம பார்த்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டு, இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிடைத்த பொருட்களின் காலம். கிமு 580க்கு முற்பட்ட பொருட்கள் கிடைத்ததால் கிமு 6ல இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை வளமான பயன்பாடு மிக்க நகர நாகரிகம் அவங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இங்க ஒரு சின்ன ஐட்டம். மற்றும் வணிக நகரமாக கீழடி இருந்துள்ளதாக அறியலாம். சோ இதேதான் நான் முன்னாடி பார்த்த எல்லாத்துக்குமே வந்துச்சு, வணிக நகரம், துறைமுக நகரம். சோ வணிக நகரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கீழடி பத்தின இன்னும் சில குறிப்புகள். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, மும்பை தொல்லியல் துறை என்ன பண்ணாங்க, இங்க ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அங்க கட்டடங்கள் எப்படி இருந்தது, செங்கற்களால கட்டப்பட்டிருந்தது, ஓடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அங்க நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பும் இருந்துச்சு. வடிகால் அமைப்புனா அந்தந்த இடத்துல தண்ணி கரெக்டா தண்ணி போறதுக்கான ஒரு அமைப்பும் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், முத்துக்கள், இது எல்லாமே வந்து அங்க இருந்தது அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா குறிப்புகள். ஓகேவா? ஸோ கண்ணாடி மணி இதெல்லாம் ஒரு ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது. தங்க ஆபரணம், இரும்பு பொருட்கள் எல்லாமே அங்கேயே வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றோம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு நோட்ஸ் மாதிரி. ஓகேவா? பாருங்க, 2017 இந்திய தொல்லியல் துறை இங்கு எடுத்த இரு மாதிரிகளை அமெரிக்க புளோரி மாகாணத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பி சோதனை செய்த இப்பொருட்கள் கிமு 1000 என கணக்கிடப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியம். எங்கன்னு கேட்பாங்க, அமெரிக்க புளோரி மாகாணத்தை சேர்ந்த பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் அங்க அனுப்பி சோதனை பண்ணி பார்த்ததுல எப்போ கிமு 1000 அந்த ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்ட்டு சொல்றாங்க, பயன்படுத்தின ஒரு பொருள். ஸோ எப்போ 2017. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 2018 போடலாம், 2019 போடலாம். சரியா? ஆனா 2017. ஓகே, 2017 இந்திய தொல்லியல் துறை இப்படியும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழக தொல்லியல் துறைன்னு போட்டாங்கன்னா முடிஞ்சது கதை.
சரியா? தமிழக தொல்லியல் துறை வராது, இந்திய தொல்லியல் துறை இங்க எடுத்த இரு மாதிரிகளை வந்து என்ன பண்றாங்க, அமெரிக்கா புளோரி மாகாணத்துக்கு அனுப்பி அங்க பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சரியா? பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்தை கொடுத்து அவங்க ஆய்வு பண்ணதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கிமு ஆயிரத்துக்கான நூற்றாண்டு அங்க சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கீழடி பத்தி ஒரு சின்ன ரிவைஸ் போயிடலாமா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கீழடி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். நெக்ஸ்ட் இதுக்கு ஆய்வுக்கு துணை நின்றவங்கலாம் யாரு? சிவானந்தம், பாஸ்கர், சேகரன், ரஞ்சித், வெங்கடேசன். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஆய்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆய்வு நடந்த காலகட்டங்கள், மத்திய தொல்லியல் துறையும் பெங்களூர் தொல்லியல் துறையும், பெங்களூர் பிரிவு ஓகேவா, பெங்களூர் தொல்லியல் துறையும் எந்தெந்த ஆண்டுகள் ஆய்வு நடத்தினாங்கன்னா 14-15 முதல் கட்டம், 15-16 இரண்டாவது கட்டம், 16-17 மூன்றாவது கட்டம் ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? அப்பனா தமிழக தொல்லியல் துறை எங்க நடத்தினாங்க அப்படின்னா 2017-18 ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் அவங்க நடத்திருக்காங்க 4ஆம் கட்டம். அதுக்கப்புறம் 2018-19 5ஆம் கட்டம் நடத்திருக்காங்க. யாரு? திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிடைத்த, இப்போ இங்க கிடைச்ச என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, செங்கல் கட்டுமானம், சுடுமண் கிணறு, உரை கிணறு, மழை நீர் வடியும் வகையில் மழை ஓடுகள் வந்து எப்படி மழை நீர் வடிகிற அளவுக்கு என்ன பண்ண, அதான் ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி வச்சு கட்டுவாங்களா ஓடுகள், அதுதான் சொல்றாங்க. அதுல ஈஸியா மழை நீர் வந்து என்ன பண்ணும், உள்ள வராம ஸ்ட்ரெயிட்டா அப்படி கீழே வந்து விழுந்துரும். சரியா? அதேதான். அதுக்கப்புறம் தங்க அணிகலன்கள், செப்பு பொருட்கள் இது எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்றாங்க. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், ரவுலட் மட்பாண்டங்கள், அரட்டின் ஓடுகள், ரவுலட் மட்பாண்டங்கள், அரட்டின் ஓடுகள் இதுவுமே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள், அது மாதிரி விலங்குகளோட 70 எலும்பு துண்டுகளோட மாதிரிகள். ஓகேவா? அதுக்கப்புறம் காளை, எருமை, வெள்ளாடு, மான் இதோட உருவ சிலைகளும் அங்க கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து கட்டுமான பொருட்களின் பகுப்பாய்வு பார்த்தோம். செங்கல் கூரை ஓடுகள் அங்க இருந்துச்சு. அதே மாதிரி 6-13 மீட்டர்ல 3 வரிசை சுவர் வந்து அவங்க கட்டியிருந்தாங்க. ஓகேவா? 6-13 மீட்டர் நீளம் உள்ள சுவர்கள் வரிசையில சுவர் வந்து கட்டியிருந்தாங்க. 97% என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சுண்ணாம்பு சாந்து வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சிமெண்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கீரல் குறியீடு. கீரல் குறியீடு வந்து 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 56 பானை ஓடுகள்ல என்ன பண்ணிருக்காங்க, கீரல் குறியீடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ குவீரன் அப்படின்னா இது ரீசனிங் கொஸ்டின் நினைச்சிடாதீங்க. சரியா? குவீரன் அப்படின்னா இதான் இந்த வார்த்தை தான் வந்து குவீரன். அதே மாதிரி ஆதனுக்கு வந்துட்டு வேற ஒரு வார்த்தை. ஆதன்னா இந்த 3 குச்சி ஆதன். ஓகேவா? அடுத்து இவை பானைகளுக்குரிய ஓகே அதுதான் சொன்னேன். இது வந்துட்டு அந்த பானைக்குரிய சொந்தக்காரங்க பேரா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பிராமியில இருக்க எழுத்துக்களை அவங்களுக்கு எழுதும் போது உயிர் நெடில் குறிலோட வேறுபாடுகள் வந்து அவங்களுக்கு தெரியாது, அதை அவங்க பயன்படுத்தவும் இல்லை அப்படின்னு சொல்லி யார் எழுதுறாங்க அப்படின்னா கா ராஜன் தன்னோட இயர்லி ஹிஸ்டாரிக் சிஸ்டம் எ ஜேர்னி ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி அப்படின்ற நூல்ல வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த அகழாய்வு மூலமா நமக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் என்ன, அங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு பானை வணிகர்கள் தெரியுமா, கடல் வணிகம், கட்டுமானம், கலை நுணுக்கம், கைவினை தொழில் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் வச்சு என்ன பண்றாங்க, இந்த இந்த திறமைகள் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அடுத்து கிமு அங்க அந்த கிடைத்த பொருட்களின் காலம் வந்து பாருங்க, கிமு 580க்கு முற்பட்ட பொருட்கள் கிடைத்ததா. 580க்கு முற்பட்ட பொருட்களும் கிடைச்சதுனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கிமு 6 கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கீழடி வந்து ஒரு வணிக நகரமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? மேலும் சில குறிப்புகள், இது எல்லாமே நார்மலா நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இப்போ இங்க 2017 இந்திய தொல்லியல் துறை இங்க எடுத்த 2 மாதிரிகளை வந்துட்டு எங்க அனுப்புனாங்க, அமெரிக்கால இருக்க புளோரிடாக்கு அனுப்பி அங்க என்ன பண்றாங்க, பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, சோதனை பண்றாங்க. சோ அப்படி பண்ணும்போது இது கிமு 1000 சேர்ந்தது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் கொடுமணல். ஓகே, கொடுமணல் எந்த மாவட்டம்? ஈரோடு. சோ கொடுமணல் அப்படின்றது வந்துட்டு ஒரு கிராமம். ஓகேவா? அது வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. இதுல இருக்க சிறப்பு பாருங்க, நொய்யல் ஆற்று நாகரிகம் என்ற பெயரில் அறிக்கை வாயிலாக வெளிக்கொணர்ந்தவர் பேரா ராசு அப்படின்றவர் தான் வந்துட்டு என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சியோட சிறப்பே வந்துட்டு வெளியில எடுத்து வந்திருக்காரு. சோ கொடுமணல் அப்படின்றது வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம். ஓகே, இந்த ஈரோடு மாவட்டத்துல மணல்ல நடந்த அகழ்வாராய்ச்சிக்கு துணை நின்றவர்கள் யாரு அப்படின்னா ராசு. ராசு அவர்கள், சுப்புராயலு அவர்கள், அடுத்து முனைவர் ப ஜெயக்குமார். இவர் வந்து எங்க உதவி பேராசிரியர், எந்த பிரிவுல? கல்வெட்டியல் துறை மற்றும் தொல்லியல் துறையில வந்துட்டு உதவி பேராசிரியரா இருந்த ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்துட்டு இந்த அகழ்வாராய்ச்சிக்கு துணை நின்று இருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சோ இங்க ஆய்வுகள் நடந்த ஆண்டுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1961. 1961 ராசு அப்படின்றவங்க இது பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி நடத்திருக்காங்க. ஓகேவா? 1961 ராசு அப்படின்றவங்க ஆமா ராசு மற்றும் செல்வி முத்தையா அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க அகழ்வாராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1985 இருந்து 86, 81 இருந்து 90, 1998 இருந்து 99, 2013 இருந்து 2018. சோ 8 முறை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி நடத்திருக்காங்க. 78 குழிகள் அமைத்து என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சோ இது எப்படி கேட்கலாம், 8 முறை 78 குழிகளை மேற்கொண்டு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட தமிழகத்தில் செய்யப்பட்ட இடம் எது அப்படின்ட்டு கேட்கலாம். சரியா? சோ இங்க கிடைத்த பொருட்கள் ஒரே நிமிஷம். சார் கிளாஸ்ல கேக்குது, ஃபுல்லா கேக்குது. ஓகே, சோ இங்க கிடைச்ச பொருட்கள், இந்த கொடுமணல்ல என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கல்மணிகள், மணிகள் செய்யும் தொழிற்கூடம். இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம், மணிகள் கிடைச்சதுன்னு படிச்சோம். அங்க ஒரு தொழிற்கூடமே கிடைச்சிருக்கு. இரும்பு, செம்பு, உருக்கு கூடங்கள் கிடைச்சிருக்கு. ரோம் நகருடனான வணிக தொடர்பும் வந்துட்டு அவங்க வணிக தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் வரைந்த பானை ஓடுகளுமே அங்க கிடைச்சிருக்கு. தமிழியல் அதிந்தை, மகந்தை, அமணன், வேலி, பண்லன் என பெயர் பொறித்த மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. சரியா? சோ இந்த பெயர் பொறிச்ச மட்பாண்டங்களும் வந்து அங்க கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து பல வண்ண, இது வரைக்குமே வந்துட்டு என்ன பார்த்தோம், கருப்பு சிவப்புன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க பல வண்ண மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. 2500 ஆண்டுக்கு முற்பட்ட கல்திட்டை, கல்பதுவை, குத்துக்கள் போன்ற இந்த இந்த ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. கல்திட்டை, கல்பதுகை, குத்துக்கள் இதெல்லாமே என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இந்த கல்திட்டை, கல்பதுகைனா என்னன்னா அந்த இறந்தவர்கள் அந்த நடுக்கற்கள் மாதிரி ஒரு ஆதாரங்கள் தான் வந்துட்டு இது. சரியா? குதிரை அங்கவாடியும் வந்துட்டு அங்க இருந்திருக்கு. கார்லீனியன், ஓகேவா, அகேட், ஜாஸ்பர், பெரில் பளிங்கு, லாபியஸ் லசூலி போன்ற அரிய கற்களால் செய்த அணிகலன்கள். இதெல்லாமே வந்துட்டு அரிய வகை கற்கள். ஓகே, கார்லீனியன், அகேட், ஜாஸ்பர், பெரில் பளிங்கு, லாபியஸ் லசூலி போன்ற அரிய கற்களால் செய்த அணிகலன்களும் வந்துட்டு கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஆதன், சாத்தன், கோன், அந்தை, மகன் கொண்ட கீரல் கோட் ஓவியங்கள் இங்க கிடைச்சிருக்கு. சோ ஆதன் சாத்தன் கோன் பேர் போட்ட ஒரு மட்பாண்டங்களும் எங்க கிடைச்சிருக்கு, கொடுமணல்ல தான் கிடைச்சிருக்கு. சரியா?
அடுத்து அரிய கற்கள் பதிக்கப்பட்ட வெண்கலத்தால் ஆன புலி உருவமும் அங்க கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாமே புதுசா இருக்கு பாருங்க. சரியா? அரிய கற்கள் பதிக்கப்பட்ட வெண்கலத்தால் ஆன புலி உருவம் கொண்டதும் வந்து இங்க கிடைச்சிருக்கு. சரியா? இங்க கிடைச்ச பொருட்கள் இவ்வளவுதான். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆய்வின் மூலம் அறியப்படும் இந்த ஆய்வின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இரும்பு காலம், வரலாற்று காலத்தின் தொடக்க காலம், சங்க காலம் என பல காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்த பகுதி ஆகும். சோ இந்த கொடுமணல்ல இரும்பு காலம் இல்லாம வரலாற்று காலம், தொடக்க காலம், சங்க காலம், இந்த எல்லா காலத்திலையும் வாழ்ந்த மக்கள் இங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் நம்மளுக்கு இந்த அகழ்வாராய்ச்சி மூலயமா நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க, தெரியும் அப்படின்றாங்க. சரியா? பாருங்க, இது கொஞ்சம் முக்கியமானது. கொடுமணம் பட்ட வினை மானருங்களம் பந்தரி பயந்த பலர் புகழ் முத்தம் அப்படின்ற ஒரு வரிகள் சொன்னது 10. இது என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுமணம்ன்றதும் பந்தர் அப்படின்றதும் ஊர் பெயர்கள். சரியா? கொடுமணம்ன்றதும் பந்தர் அப்படின்ற ஊர் பெயர்கள். சோ இந்த கொடுமணத்துல வந்துட்டு மணிகள் வந்து ஃபேமஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சேரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, பாட்டு பாடி புலவர்கள்லாம் வருவாங்க, அவங்க புகழ்ந்து பாடுற புலவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மணிகளை வந்து பரிசா கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் பந்தரி பயந்த பலர் புகழ் முத்தம். சரியா? சங்க காலத்தில் பல்வேறு வெளிநாட்டர் வந்து சென்ற சிறப்பு. ஓகே. சோ சங்க காலத்துல வந்துட்டு பல நாட்டு ஒரு வணிக மையமா இருந்தாலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து நீங்க வந்துட்டு போவாங்க. சோ அதுக்கான சான்றாவும் இந்த கொடுமணல் இருக்கு. கிரேக்கம், ரோம், எகிப்து நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்க வந்து சென்றுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிநாட்டவர்கள் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு போயிருக்காங்க, வணிகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வாழ்ந்த பகுதி ஈமக்குழி என 2 இடங்களில் அகழாய்வு சான்றுகள் கிடைத்துள்ளன. மக்கள் வாழ்ந்த பகுதிகள் இல்லாம ஈமக்குழியிலேயே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இறந்தவர்களை புதைக்கும் இடம் தான் வந்துட்டு ஈமக்குழின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களையும் உள்ள போட்டு புதைக்கிறது தான் ஈமக்குழி. அந்த 2 இடங்களுமே தனித்தனியா அகழாய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய கற்பலகைகள், பெரிய கற்களை பெருமளவில் பயன்படுத்தியதா பெருங்கற்காலத்திலும் இங்க மக்கள் வாழ்ந்தது அறியலாம். சோ பெருங்கற்காலம், இந்த பெருங்கற்காலம் அப்படின்ற பேரே எதுக்கு வந்துச்சு, பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தி அவங்க சடங்குகள் செய்யறதா இருக்கட்டும், இறந்தவங்களை வந்துட்டு ஒரு சமாதி மாதிரி கட்டுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தினால்தான் பெருங்கற்காலம் அப்படின்ற பேரே வந்துச்சு. ஸோ அங்க வாழ்ந்த மக்களும் இங்க இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்து இறங்கியன அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வந்து அதோட 185வது பாடல்ல சொல்லுது. எந்த நூல்? பட்டினப்பாலை. மேல ஒரு இது பார்த்தோம், என்னது, கொடுமணம் பத்தியும் பந்தர் பத்தியும் ஒரு சின்ன ஒரு பாடல் வரி பார்த்தோம். அது 10. யாரை பத்தி சொல்லும்? சேரர்களை பத்தி சொல்லும். சோ சேரர் தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, புலவருக்கு தன்னை பற்றி பாடின புலவர்களுக்கு என்ன பண்றாங்க, மணிகளை பரிசா கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்துட்டு கொடுமணம் அப்படின்ட்டு அதை அழைக்கிறாங்க. சரியா? சோ அதே மாதிரி மத்திய தரைக்கடல் பகுதியில வணிகம் நடந்துச்சுக்கான குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்ட்டு எந்த நூல் சொல்லுச்சு அப்படின்னா பட்டினப்பாலை வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? சோ இந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்களின் காலம் பாருங்க. இந்த அகழ்வாயில் கிடைத்த பொருட்களின் காலம் 2500 ஆண்டுகள் பழமையானது. எல்லா பொருட்களுமே எந்த ஆண்டுகள்? 2500 ஆண்டுகளுக்கு பழமையானது. சோ இரும்பு காலம், பெருங்கற்காலம், வரலாற்று முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இரும்பு காலம், பெருங்கற்காலம், வரலாற்று காலத்தின் தொடக்க காலம், இந்த எல்லா காலத்தை சேர்ந்த மக்கள் இங்க இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. சங்க காலம், அதுதான் எல்லா காலகட்டத்திலும் சேர்ந்த மக்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை பத்தின மேலும் சில குறிப்புகள். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா, நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுகள். சரியா? இந்த கைத்தறிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நூல்கள்லாம் என்ன பண்றாங்க, எதுக்கு நம்ம காத்தாடி விடும்போது நம்ம தம்பியோ அண்ணனோ வச்சுட்டு என்ன பண்ணுவான், உட்காந்து சுத்திட்டு இருப்பான் பாருங்க கையில, அது மாதிரி ஒரு நூல் சுற்றி வைக்கும் சுழல் அச்சுகள் வந்து அங்க இருந்திருக்கு. சுருள்கள் அங்க இருந்திருக்கு. துணிகளின் சிறிய சிறிய துண்டுகளும் இருந்திருக்கு. சோ கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள் எல்லாமே வந்து அங்க இருந்திருக்கு.
ஓகேவா. புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் சோ பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கண்டறியப்பட்டுள்ளது. சரியா, மென்ஹீர்னு சொல்லுவாங்க புதைக்குழி. சரியா, புதைக்குழியும் அங்க இருந்திருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா நினைவுக்கல்னு சொல்லுவாங்க. புதைக்குழி அப்படின்றது மென்ஹீர், அதாவது புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் தான் வந்துட்டு மென்ஹீர்னு சொல்லுவாங்க. பெருங்கற்காலத்தால் இது வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு. மென்ஹீர்னா இப்படி இருக்கும் பாருங்க, ஒரு 2 கல்லை வச்சு மேல ஒரு கல் வச்சு இப்படி இருக்கும். நிறைய படங்கள்ல எல்லாம் அது காட்டுவாங்க. சரியா, சோ மென்ஹீர் வந்துட்டு பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ இது சின்னதா ஒரு ரிவைஸ் மட்டும் போய்க்கலாம். ஓகே, கொடுமணல் அகழாய்வு அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கொடுமணல் அப்படின்றது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. இங்க அந்த நொய்யல் ஆற்று நாகரிகம் என்ற பெயரில் அறிக்கை வாயிலாக சோ கொடுமணல் அப்படின்றதே எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இந்த நொய்யல் ஆற்றின் கரையில் இருக்க மணலை வச்சுதான் வந்துட்டு என்ன பண்றாங்க, கொடுமணல் அப்படின்ற பேரே வைக்கிறாங்க. எந்த ஆற்றங்கரைன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நொய்யல் ஆற்று நாகரிகம், நொய்யல் ஆற்றங்கரை. சரியா, சோ இந்த அகழாய்வுக்கு துணை நின்றவங்க ராசு, சுப்பராயலு, ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எந்தெந்த ஆண்டுகள்ல நடந்துச்சு அப்படின்னா 1961 ராசு மற்றும் செல்வி முத்தையா 2 பேரும் சேர்ந்து அகழாய்வு செஞ்சிருப்பாங்க. 1985 இருந்து 86, 1989 இருந்து 90, 1998 இருந்து 99, 2013 இருந்து 18, 8 முறை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அகழ்வாராய்ச்சி செஞ்சு 78 முறை என்ன பண்ணிருக்காங்க, குழி தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைத்த பொருட்கள் பாருங்க, கல்மணி, மணிகள் செய்யும் தொழில்நுட்பம் கிடைச்சது அப்படின்னும், தொழிற்கூடம், அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்களை இந்த பானை ஓடுகளும் கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த பெயர்கள்லாம் பொறிச்சிருக்காங்க பாருங்க, அதிந்தை, மகந்தை, அமணன், வேடி, பண்லன், இந்த பேர்லாம் வந்துட்டு பொறிச்ச ஒரு மட்பாண்டங்களும் அங்க கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பல வண்ண மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல் திட்டை, கல் பதுகை, குத்துக்களும் அங்க வந்து கிடைச்சிருக்கு. சரியா, அடுத்தது கார்னீலியன், அகேட்டு, ஜாஸ்பர், பெரில் பளிங்கு, லாப்பியஸ் லசூலி போன்ற அணிகலன்கள், இது வந்து ஒரு அரிய கற்களால் செய்த அணிகலன்களும் அங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா. அடுத்து ஆதன், சாத்தன், கோன், அந்த இந்த பெயர்கள்லாம் வச்ச ஒரு கீரல் கொண்ட கோட்டோவியங்களும் இங்க கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்ட கோட்டோவியம் முன்னாடி பார்த்தாலும் அந்த ஆதன் அப்படின்ற பேருக்கு, ஸோ அது மாதிரிதான் வந்துட்டு இந்த பேரும் அவங்க எழுதி இருக்காங்க. ஓகேவா. அடுத்து அரிய கற்கள் பதிக்கப்பட்ட வெண்கலத்தால் ஆன புலி உருவமும் அங்க கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது ஓகே, இந்த மூலமா நமக்கு சொல்ற வந்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து அவங்க கத்துட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய கற்காலம், பெரிய கற்பலகைகள், பெரிய கற்களை, அதாவது பெருங்கற்காலத்து மக்கள், சங்ககால மக்கள், வரலாற்றுக்கு அப்புறம் இருந்த மக்கள் எல்லாமே இங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. மத்திய தரைக்கடல்ல இருந்து நம்ம குதிரைகளை இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை 185வது பாடல் வந்து சொல்லுது. ஓகேவா. அடுத்து இதுல கிடைத்த பொருட்களின் காலம் எல்லாம் பார்த்தோம். 2500 ஆண்டு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே 2500 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்ட்டு சொன்னோம். அதுல இரும்பு காலம், பெருங்கற்காலம், வரலாற்று காலம் இதேதான், இருந்த எல்லா மக்களும் அங்க இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம். மேலும் சில குறிப்புகள்ல என்ன பார்த்தோம், நூல் சுற்றி வைக்க பயன்படும் அச்சுகள் பார்த்தோம், சுருள்கள், ஆயுதங்கள், அதே மாதிரி நினைவுகள், மென்ஹீர் அப்படின்ற பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு என்னது புதைக்குழியும் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா. அடுத்து பல்லாவரம் பார்க்கலாம். ஓகே, பல்லாவரம் அகழாய்வு. பல்லாவரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேவா. பல்லாவரம் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது. ஸோ இந்த ஆய்வுக்கு துணை நின்றவர்கள் மற்றும் ஆண்டுகள் ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். சோ 1863 ராபர்ட் பூஸ்புட் தற்காலத்தை சேர்ந்த கருவிகள் இருக்குன்னு இவர் தானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல சொல்வாரு, கண்டுபிடிப்பாரு. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1863 ராபர்ட் பூஸ்புட் அப்படின்றவர் தான் வந்துட்டு பல்லாவரத்துல ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் 1888
அலெக்சாண்ட்ரியா. ஃபர்ஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ்புட், அப்புறம் அலெக்சாண்ட்ரியா வருவாங்க. 1945ல இந்திய தொல்லியல் துறை அங்க ஆய்வு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா. சுப்பிரமணியம் குழு, ஓகேவா, சுப்பிரமணியம் குழுவும் வந்துட்டு அங்க ஆய்வுகள் செஞ்சிருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 17ல தமிழக தொல்லியல் துறையும் அங்க ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா. 2017ல தமிழக தொல்லியல் துறையும் அங்க ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அங்க கிடைத்த பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா, ஓகே, 1863ல ராபர்ட் ப்ரூஸ்புட் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, கல்லாலான ஒரு கை கரு கோடாரி வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா. என்ன கிடைச்சிருக்கு? 1963ல ராபர்ட் ப்ரூஸ்புட் கல்லினால் செய்த ஒரு கை கோடாரி வந்து அங்க கிடைச்சிருக்கு. 1888ல அலெக்சாண்ட்ரியா ஆய்வுல வந்து 5 ஈம பேழைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஈம பேழைகள் அந்த பெட்டியில போட்டு வைப்பாங்கல்ல இறந்த உடனே, அந்த ஈம பேழைகளும் வந்து அங்க கிடைச்சிருக்கு. எப்போ? 1888ல அலெக்சாண்ட்ரியா அவங்க செஞ்ச ஆய்வுல இது கிடைச்சிருக்கு. ஓகேவா. 1946 டிசம்பர்ல சுப்பிரமணியம் குழு ஆய்வுல வந்து 12 கால்களுடைய ஈம பேழை விலங்குகள் உருவத்தில் ஈம பேழைகள். ஓகேவா. 12 கால்கள் அந்த ஈம பேழை, அதாவது அந்த சவப்பெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இந்த சைடு 4 கால்கள் வச்சு பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இவங்க மேற்கொண்ட ஆய்வுல, அதாவது 1946ல சுப்பிரமணியம் குழு மேற்கொண்ட ஆய்வுல 12 கால்கள் வச்ச ஈமப்பேழை விலங்குகளோட உருவத்துல ஈமப்பேழைகள் செஞ்சிருந்தாங்களாம். சரியா. 2017 டிசம்பர் இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வில் கிமு 3ல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு ஈமப்பேழை அது கிடைக்க பெற்றன. ஸோ நிறைய இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஈமப்பேழைகளா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா. இந்த ஆய்வின் மூலம் நமக்கு அறியப்படும் தகவல்கள் பாருங்க. இங்க பழைய கற்காலம் முதல் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. பழைய கற்காலத்துல இருந்தே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, தமிழர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிமு 3ல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு காலம் முதற்கொண்டு பல்லாவரம் பகுதியில மக்கள் வாழ்ந்திருக்காங்க. சரியா. சோ இங்க பழைய கற்காலம்ல இருந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் பல்லாவரத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் உலகின் மூத்த குடி தமிழர் குடி என்பதை அறியலாம். ஏன்னா 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ் மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து உலகின் மூத்த குடி தமிழர் குடி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க. சரியா. ஸோ இந்த பொருட்களோட காலங்கள் அத முன்னாடியே பார்த்தோம். கிமு 3ல இருந்து கிபி 3 தான் இதோட காலங்கள். சரியா. சரி, ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே இப்ப நோட்ஸ் எடுத்தீங்கன்னா என்னன்னு தெரியாது, ஆனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எப்படியும் நாங்க இதை சென்ட் பண்ணுவோம், ஆனாலும் அப்பப்ப சொல்றதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு படிக்க முடியும். உங்க கைப்பட எழுதினாதான் படிக்க முடியும். நோட்ஸ் பார்த்து அப்படியே படிக்கிறதுல எந்த யூஸ்மே இல்லை. சரியா. ஸோ எழுதி வச்சு படிங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தொல்லியல் இந்த தொல்லியல் துறை இதை பத்தின வந்து இன்னொரு கிளாஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துட்டு நம்ம இந்த செக்ஷன், அதாவது 2ஆம் பகுதி யூனிட் 6ஓட 2ஆம் பகுதி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை. Send a map. You dare to dream, we care to accomplish.